நன்றி விமல்குமார், நன்றி விமல்குமார். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ நாளான எல்லாம் முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றேன். நம்ம கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின்படி இந்த 24 hours a day அப்படின்ற புத்தகத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமா எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கிற பக்கம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி. முதல்ல இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கான சிந்தனையை வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தை நாம நிறைவு செய்து கொள்வோம். மார்ச் மாதம் 15 சிந்தனையை வாசிக்கிறதுக்கு நண்பர் விமல்குமார் அவர்களை பணியோட அழைக்கிறேன். ஓவர் டு யூ விமல்குமார். மார்ச் 15. நன்றி. 24 மணித்துளிகள் ஒரு நாள். மார்ச் 15. தோழமையின் இன்றைய சிந்தனை. ஒரு குடிநோயாளிகளாகிய நாம் குடிபோதையில் சுகத்தில் சுழன்று சுழன்று வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த போதையின் சுழற்சியில் இருந்து வெளியேறும் வழி அறியாது வாழ்ந்து கொண்டு இருந்தோம். குடிபோதையில் சுழன்று வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை என்ற உண்மையை அறிய வந்தோம். தோழமையில் தொடர்ந்து தெளிவுடன் வாழ கற்றுக்கொண்டதால் அந்த சுகபோதை சுழற்சியில் இருந்து வெளியேறினோம். ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த நாளில் நம்மை தெளிவுடன் வைத்திருக்க இறையர் பேராற்றலிடம் வேண்டுகின்றோம். இறையர் பேராற்றலிடமிருந்து அதற்கான சக்தியை பெற்றுக் கொள்கின்றோம். நமக்கு நாமே அதை செய்து கொள்ள நமக்கு முடிந்ததில்லை. இன்று நாம் இறையர் பேராற்றலின் இருத்தலை சந்தேகிப்பதும் இல்லை. நாம் ஒரு வெறுமையை நோக்கி ஜெபிப்பதில்லை. அந்த சக்தி நமது பயன்பாட்டிற்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. நான் மது போதை தரும் சுகத்தின் சுழற்சியில் இருந்து எனது நன்மைக்காக வெளியேறி விட்டேனா? இன்றைக்கான தியானம். ஆன்மீக காரியங்களில் நான் ஒரு கருவி மட்டுமே என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். எங்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வதில்லை. எல்லா ஆன்மீக காரியங்களையும் இறையர் பேராற்றல் மட்டுமே திட்டமிடுகின்றது. அந்த இறைப்பணிக்கு என்னை தகுதியாக வைத்துக் கொள்வது மட்டுமே என் பணி. என் ஆன்மீக செயல்களுக்கு தடையாக வரும் அனைத்தையும் என் வாழ்வில் இருந்து நான் அகற்ற வேண்டும். அந்த தடைகளையும் தவறுகளையும் கடக்க எனக்கு தேவையான சக்திக்காக இறையர் பேராற்றலை நான் சார்ந்து வாழ முடியும். என்னை நான் தகுதியாய் வைத்துக் கொண்டால் இறையர் பேராற்றலது ஆற்றல் பாய்ந்தோடும் வாய்க்காலாக இறையர் பேராற்றல் என்னை பயன்படுத்தும். இன்றைக்கான பிரார்த்தனை. என் தன்னலம் என் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கின்றேன். இறையர் பேராற்றலுக்கு பணி செய்ய நான் ஒரு நல்ல கருவியாக மாற வேண்டும் என்பதற்காக பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். சார், நன்றிங்க சார். நன்றி 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 விமல்குமார், நன்றி விமல்குமார். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தந்த நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு சிந்தனையில இந்த மேரி கோ ரவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. மேரி கோ ரவுண்ட்னா நம்ம ஒரு திருவிழால எல்லாம் இந்த ரங்கராட்டினம் கொடராட்டம்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஊர் திருவிழால எல்லாம் அந்த கொடராட்டினத்துல ஏறி சுத்துறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுல ஏறி எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆன உடனே அவன் ஒரு தடவை சொல்லுவான், ஸ்டார்ட் பண்ண போறேன், ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெடின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அந்த கொடராட்டினம் சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அவன் எப்ப நிறுத்துறானோ அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலே கிடையாது, சுத்திக்கிட்டே தான் இருந்தாகணும். அத மேரி கோ ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை ஒரு உதாரணமாக ஒப்பிட்டு என்னுடைய செயல்பாட்டுக்கு ஒரு அடிக்டாக என்னுடைய செயல்பாட்டுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு குடிநோயாளியாக, ஒரு செயல் அடிமையாக, ஒரு அடிக்டாக நான் ஒரே ஒரு கோப்பை மது அருந்திட்டாலோ அல்லது ஒரு செயல் அடிமையாக செய்யக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டாலோ நான் செய்ய ஆரம்பிக்கிறது அந்த அந்த கொடராட்டினத்துல சுழற்சி ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நிக்காது. அவன் எப்ப அந்த ராட்டினத்தை சுத்துறவன் நிறுத்துறானோ அன்னைக்குதான் நிற்கும். நினைவுல இருக்கிற வரைக்கும் நான் சுத்திக்கிட்டேதான் இருப்பேன்.
ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் அந்த அவருக்கு 3 விதிகள், முக்கியமான விதிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 முக்கியமான விதிகள்ல முதல் விதி இதுதான். மேரி கோ ரவுண்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு குடிநோயாளியும் ஒரு எல்லா மனிதர்களையும் போல சாதாரணமா தான் இருப்பான். ஆனா ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நிக்க முடியாது. இதைத்தான் அவர் நியூட்டன் அவருடைய ஃபர்ஸ்ட் லால சொல்றாரு. an object at rest will stay at rest. ஆனால் an object with constant velocity will stay in motion unless acted upon by a net external force. ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் ரெஸ்டா அழகா இருந்துட்டு இருப்பேன். எல்லாரையும் போல நான் இருந்துட்டு இருப்பேன், ரெஸ்ட்ல இருந்துட்டே இருப்பேன். ஆனா ஒரு தடவை அந்த செயல் அடிமைத்தனமான செயலை செய்ய ஆரம்பிச்சு வச்சுட்டா போதும், அதுக்கப்புறமா சுத்திக்கிட்டே தான் உட்கார்ந்துருப்பேன். எப்ப இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என் மண்டையில அடிக்கிற வரைக்கும், நிறுத்துற வரைக்கும் நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். மெரி கோ ரவுண்ட் ஒரு செயல் அடிக்ட ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு முன்னால ரொம்ப எல்லாரையும் போல நானும் சாதாரண மனுஷன் தான். ஆனா ஒரு செயல் செயலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அந்த நியூட்டனுடைய விதி போல சுழற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறுத்த முடியாது. அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கும். நான் சுத்திட்டு இருக்கோன்றது கூட அந்த உணர்வு அந்த அடிக்டிவ் இருக்காது. ஆனா அந்த வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த சுழற்சி தெரியும். என்னடா இவன் எதுக்காக சுற்றுறது நிறுத்தாம இப்படி சுத்திட்டே இருக்கிறான், சின்ன குழந்தை மாதிரி. சுழற்சி வெளியிருந்து பாக்குறவங்க எதுக்கு இந்த கிருக்கன் இப்படி விடாம இந்த செஞ்ச செயலையே செஞ்சு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. The alcoholic and the addict won't stop because they cannot stop. அது பிடி அவன் கையில இல்ல, வேற யார் கையில. They won't stop. நிறுத்தணும்னு விரும்பினாலும் அவனால நிறுத்த முடியாது. இந்த ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலர் கோஸ்டர்ல ஏறி உட்கார்ந்துட்டா போதும், நடுவுல என்னடா இதை நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி என்ன கத்துனாலும் சரிதான், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. The alcoholic and the addict won't stop because they cannot stop. மேரி கோ ரவுண்ட் ஆரம்பிச்சு வச்சுட்டா ஒரு மாற்று விசை ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நிக்கிற வர, அடிமட்டத்தை தொடர வர ஒரு குடிநோயாளியும் செயல் அடிமையும் அடிக்டும் அந்த செயல் செய்யறது நிறுத்தவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய நோய் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்லிட்டாங்க. Addiction to chemical substances results in a serious constellation of symptoms on a merry-go-round called denial. ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை இது. சைக்காலஜிக்கல் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய வார்த்தை. Addiction to chemical substances or addiction to any other action of addiction results in a serious constellation of symptoms on a merry-go-round called denial. ஏதோ ஒரு செயல் செய்வதற்கு அடிமைப்படுவதன் விளைவு ஒரு கொடராட்டத்துல ஏறி சுத்த ஆரம்பிக்கிற செயலுக்கு ஒப்பானது. சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறுத்த முடியாது. செயல் அடிமைத்தனத்தின் அறிகுறிகள் அந்த செயல் அடிமைக்கு தெரியவே தெரியாது. தெரியாமலேயே சுத்திக்கிட்டே இருப்பான், அந்த செய்த செயலையே செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற கருத்து கொஞ்சம் இப்ப அப்புறமா புரியுது. நான் ஒரு காலத்துல அதுதான் செஞ்சுட்டே இருந்தேன். குடிக்க ஆரம்பிச்சா குடிச்சுட்டே இருப்பேன், சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சா குடிச்சுட்டே இருப்பேன். ஒரு சினிமாவுக்கு போனா ஒரே நாளையில 4 சினிமா பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். டீ குடிச்சா குடிச்சுட்டே இருப்பேன், தம் அடிச்சா அடிச்சுட்டே இருப்பேன், போன் பிக்சர் பார்த்தா பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு அடிக்ட். செய்த செயலையே திரும்ப 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 திருத்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பேன். குடிச்சா எதுக்கு குடிக்கிறோம்னு தெரியாம குடிச்சுக்கிட்டே இருப்பேன். புகை பிடிச்சா ஏன் இவ்வளவு தம் அடிச்சு ஊதிக்கிட்டே இருக்கேனே தெரியாம புகைச்சுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பேன். கோயிலுக்கு போனா எதுக்கு கோயிலுக்கு போறோம்னு கூட தெரியாம சும்மா போயிட்டே இருப்பேன். மத அடையாளங்களை போட்டுக்கிட்டா என்னையும் அறியாம சும்மா வேஷம் போட்டுட்டே உட்கார்ந்து இருப்பேன்.
ஏஐ மீட்டிங்க்கு வந்தா எதுக்கு ஏஐ மீட்டிங் வர்றோம்னு தெரியாம வந்துட்டே இருப்பேன். ஒரு சுழற்சி ஆரம்பிச்சு வச்சுட்டா ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னு தெரியாம அதே செயலை சுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்டா இப்படி செய்யறோம் அப்படின்னு தெரியாம செஞ்சுட்டே இருக்கேன்னு கேட்டா, நான் ஒரு செயலின்மையாக செயல்பட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மைய ஒத்துக்க கூட மாட்டேன். நான் எல்லாரையும் மாதிரி சரியா தான் நடந்துட்டு இருக்கேன். இது நல்ல ஒரு கிக்கா இருக்கு, ஏஐ மீட்டிங் வர்றது கிக்கா இருக்கு, அதனால வந்துட்டு இருக்கேன். எதுக்கே அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏஐ மீட்டிங் வந்துட்டு இருக்க, 25 வருஷமா வந்துட்டு இருக்கிய, இன்னமும் அதே பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிய, ஏன் என் ஏஐ மீட்டிங் வர்றதுன்னு கேட்டா, ஒரு அடிக்டிவாக செயல ஒரு மெரி கோ ரவுண்ட்ல ஏறிட்ட மாதிரி சுத்திட்டே இருக்கேன். ஒழிஞ்சு எதுக்கு சுத்துறேன்றே தெரியாது. அடிக்ஷன் ஒரு நோய், அடிக்ஷன் ஒரு நோய். அந்த நோயோடைய அறிகுறிகள் என்னன்னா, கிரேவிங் 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 ஃபார் அனதர் ட்ரீம், கிரேவிங் ஃபார் அனதர் அடிக்டிவ் ஆக்ஷன். மனசுல வெறி, உடல்ல ஒரு ஏக்கம், இது ரெண்டும் கலந்தது. மனசுல அந்த செயல் செய்யணும்ன்ற ஒரு தீராத மன வெறி, அந்த மன வெறியால அந்த செயல் செஞ்சுட்டா திரும்ப 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 செய்யணும் அப்படின்ற ஒரு உடல் அளவிலான ஒரு கிரேவிங், பிசிக்கல் கிரேவிங். இது ஒரு அறிகுறி. கிரேவிங் ஃபார் அனதர் ட்ரிங்க் ஆர் அனதர் அடிக்டிவ் ஆக்ஷன். Preoccupation with alcohol or drug of choice. அந்த செயல் செய்யறத பத்தி மட்டுமே மண்டைக்குள்ளார சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சரிதான், எப்ப பார்த்தாலும் சரிதான். மனசுக்குள்ளார சிந்தனையில அதே சிந்தனை, அதுவே ப்ரீ ஆக்குபைடா யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறது. இன்க்ரீஸ்ட் டாலரன்ஸ்ன்றாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் குடிக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் சாராயம் தான் கொடுத்தாங்க. அந்த ஒரே ஒரு கிளாஸ் சாராயம் தந்த போதை வந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் இருந்துச்சு. 24 மணி நேரம் இருந்தது. ஆனா போக 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 கடைசியில ஒரு குவார்டர் பாட்டில் குடிச்சா ஒரு அரை மணி நேரம் ஆகுறதுக்குள்ளார அடுத்த குவார்டர் பாட்டில் குடிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு வந்துடும், வெறி வந்துடும். இன்க்ரீஸ்ட் டாலரன்ஸ், உபயோகிக்கிற அளவு கூடிட்டே போறது. கில்ட், ஷேம் அபவுட் பீயிங் அடிக்டட். அதனால நான் எல்லாத்துக்கும் தெரியாம மறைஞ்சு 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 குடிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா குடிச்சா குற்ற உணர்ச்சி. எல்லாரும் முன்னாலையும் குடிக்கிறப்ப ரொம்ப கட்டுப்படுத்தி குடிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு போடுறது. எத்தனையோ பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாலையும் குடிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு தலை கவர்ந்து விழுந்துருமா அப்படின்ற பயத்துல குடிக்கிறது. ஆனா வெளியே வந்துட்டா குடி வெறி அரங்காம மறுபடியும் போய் அங்க ஓசி சரக்கு கிடைச்சாலும் வெளியே வந்து காசு கொடுத்து சரக்கு அடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலை. Guilt, shame about being addicted relaxes often. கொஞ்ச நாள் குடிக்காம இருக்கிறது, கொஞ்ச நாள் செயல் அடிமையாக செயல்படாம இருக்கிறது, மறுபடியும் அதே அடிமைத்தனமான செயல்களை செய்யறது. Continue drinking, using drugs until that breaking point. அந்த breaking point may be death. நான் உண்மையில இந்த 29 வருஷங்கள்ல கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் நான் ஒரு 50க்கு மேல 60 டெத்தாவது பார்த்திருப்பேன். ஒரு நாளைக்கு என்ன பார்த்தேன், 60 டெத் ஆச்சு. பில்டபிள்யூ எழுதுறாரு. சில பேர் வந்து இந்த அல்லாடி மெரி கோ ரவுண்ட வந்து சாகிற வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அதான் இன்னைக்கு எழுதுறாங்க. The alcoholic and addict won't stop because they cannot stop. மெரி கோ ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சுதானா அந்த கண்ட்ரோல் இவங்க கையில இல்ல, வேற எவனோ சுத்திட்டு இருக்கான், அது வாடி சுத்திட்டே இருக்கும். இதைத்தான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக எழுதியிருக்காங்க. We alcoholics were on a merry-go-round, going round and round and round and round, and we could not get off. That merry-go-round was hell on earth. ஆரம்பிச்சு வச்சுட்டா நிறுத்தவே முடியல. மனசுல மது குடிக்கணும் அல்லது வேற ஏதாவது மனசுக்கு பிடிச்ச ஒரு செயல், அடிமைத்தனமான செயல் செய்யணும் அப்படின்ற எண்ணம் மையம் கொண்டதுக்கு அப்புறமாக குடி நோயாளியாகிய என்னால, ஒரு செயல் அடிமையாகிய என்னால அந்த அடிமைத்தனமான செயலை சுத்தி 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 சிந்திக்கிறது தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. என்னுடைய சிந்தனையின் கரு மையமாக அந்த செயல் அடிமைத்தனமான செயல் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து போயிருந்தானா மண்டைக்குள்ளார அந்த எண்ணத்தை சுத்திதான் சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. சிந்தனை திரும்ப 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 ஒரே ஒரு மையமாக குடிகொண்டு விட்ட எண்ணத்தை சுத்தி சுத்தி சிந்திச்சுட்டே இருக்கேன். அந்த செயல் செய்யாம இருக்கிறப்ப கூட
அந்த சிந்தனை வேற திசைக்கு முன்னேறி போகவே மாட்டேங்குது. மண்டைக்குள்ளார அதே சிந்தனை, அதே சிந்தனை, அதையே செஞ்சுட்டே இருக்கும். அந்த சிந்தனை மாறவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு மேரி கோரவுண்ட் மாதிரி அதையே யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன் மண்டைக்குள்ளார. என்னுடைய ஒரு நண்பர் வந்து குரோம்பேட் மீட்டிங்ல ஒரு தடவை பகிர்ந்து கொண்டாரு. குடிக்கிறது காசே இல்லை, எங்கேயோ இருந்து ஒரு 5 ரூபாய் கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல 5 ரூபாய் கூட இன்னொரு 5 ரூபாய் இருந்தா ஒரு கிளாஸ் சாராயம் வாங்கி குடிச்சிடலாம். அந்த 5 ரூபாய்க்காண்டி என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, கிடைக்கல. வலது கையில அந்த 5 ரூபாய கைய மூடி இக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த சிந்தனை போக மாட்டேங்குது. தன்னை அறியாம தூங்குறாரு. குடிக்கல, போதை இல்ல, ஆனா வேற வழியே இல்ல, குடிக்க முடியல அப்படின்றதோட தூங்குறாரு. ஆனா கையில புடிச்சிருக்கிற அந்த 5 ரூபாயை மட்டும் கீழே வைக்கவே இல்லை. அப்படியே அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த 5 ரூபாய் இருக்க புடிச்சுட்டே இருக்குது கை. ஒரு மனுஷனுடைய பரிதாபமான நிலையை பாருங்க. வெறும் 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய். இது வாழ்க்கையை நரகமா மாத்தி இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. குடிக்கணும்ன்ற சிந்தனை மண்டைக்குள்ளார சுத்தி 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 வர்றப்ப வாழ்க்கை நரகமா மாறிடுச்சுன்னு நல்லா தெரியுது. ஆனா அந்த நரகத்துல இருந்து வெளியேற வழி தெரியவே இல்லை. அந்த நரகத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற வழி தெரியவே இல்லை. கொத மணல்ல சிக்கிக்கிட்ட ஒரு மனிதனின் நிலையும் போதையின் சிந்தனையில சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் நிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான். ஒரு கொத மணல்ல சிக்கிக்கிட்டா அவன் சொந்த சக்தியால அவனால வெளியே வரவே முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவனுக்கு கிடைக்கலன்னா அந்த பொத மணல்ல இருந்து அவனுடைய சொந்த சக்தியால அவனால வெளியே வரவே முடியாது. சோ பொத மணல்ல சிக்கிக்கிட்ட ஒரு மனுஷனுடைய நிலையும் போதையின் சிந்தனையில சிக்கிக்கிட்ட ஒரு மனுஷனுடைய நிலையும் ஒண்ணுதான். வெளி உதவி இல்லாம அந்த சுழற்சியில இருந்து, அந்த புத மணல்ல இருந்து விடுபட்டு வெளியே வர முடியவே முடியாது. இது மறுக்க முடியாத உண்மை. நரகம் நரகம் நரகம். அந்த நரகத்துக்குள்ளார நான் வாழ்ந்துட்டு இருந்ததை நான் மறுக்கவே முடியாது. ஆனா நரகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரியவே இல்லை. நான் இதை மறுத்து கொண்டிருக்கிறேன்றது கூட எனக்கு தெரியவே இல்லை. எனக்கே தெரியாம நான் எவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியாம சுத்தி 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 அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கேன், அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன், அதை பத்தியே செஞ்சிட்டு இருக்கிறேன். வேற எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. இட் இஸ் லைக் a merry go round. நிறுத்தவே மாட்டேங்குது. சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தி நோயாளியாக, ஒரு செயல் அடிமையாக நான் இந்த உண்மையை மறுத்து 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 வாழ்ந்து கொண்டு இருந்தேன். மறுக்கும் தன்மை என்னைய நரகத்துல தொடர்ந்து வாழ வச்சுக்கிட்டே இருந்தது. நரகத்துல வாழ்றன்றது தெரியுது. ஆனாலும் வெளி உலகத்துல நான் சொர்க்கத்துல இருக்கிறது போல நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் நேற்றுக்கு ஒரு பிசிக்கல் மீட்டிங்ல போயிருந்தேன். அங்க ஒரு 10 நண்பர்கள் விடாம பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டா, நான் குடிச்சிட்டு கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப தொடர்ந்து மீட்டிக்கு வர்றதுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா குடிச்சிட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கும் இன்னைக்கு தொடர்ந்து மீட்டிக்கு வர்றதுனால நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கும் நடுவுல மறுபடியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நரகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் இப்போ நரகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றத பகிர்ந்து கொண்டு கடைசியில இல்ல இல்ல ஏஎம்டிக்கு தொடர்ந்து வர்றதுனால நான் இன்னைக்கு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தை மறுத்தல் அப்படின்னு தானே அர்த்தம். டினையல் அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னா வந்து அவங்க இடைப்பட்ட நேரத்துல நரகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், குடிச்சிட்டு இருக்கப்ப நரகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்ற அந்த ஷேரிங் வந்து இன்னைக்கு இது என்ன செஞ்சு நான் மேல வந்திருக்கேன்ல சொல்லணும். என்ன சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனாலும் கூட கடைசியில அந்த டிசீஸ் ஆஃப் டினையல்ஸ் விடவே மாட்டேங்குது. இப்போ நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ மூளையில உருவாகக்கூடிய ஒரு சிந்தனை சுழற்சிய மேரி கோ ரவுண்ட் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. மனுஷனுடைய பிரெயின்ல, மனுஷனுடைய மூளையில உருவாகக்கூடிய ஒரு சிந்தனை சுழற்சிய மேரி கோ ரவுண்ட் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. The comprehensive and catastrophic impact of brain in addiction that produces these behaviors in the brain's reward system under the control of neurotransmitter called the dopamine அப்படின்னு உளவியல் விஞ்ஞானம் சொல்லுது. இது உளவியல் கருத்து. அதாவது மூளையில ஒரு சுரப்பி ஒண்ணு இருக்குது, அதுல டோபமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி ஒண்ணு இருக்கு.
அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்றாங்க. அது நாடி நரம்பு மண்டலம் எல்லாத்துலயும் அது பரவுது. அந்த டோபமைன்றது அது ஒரு நரம்பியல் சக்தி, ஒரு நரம்பியல் சக்தி அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானம் அழைக்குது. ஒரு செயல் அடிமையின் மனதுல தான் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டு செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற சிந்தனை மனசுல எழுந்த உடனேயே அந்த சிந்தனை நரம்பியல் மண்டலத்துல ஒரு மன கிளர்ச்சிய, ஒரு மன எழுச்சியை உருவாக்கி விட்டுருது. சிந்தனை வந்த உடனே அந்த டோபமைன் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பிரெயின்ல உற்பத்தி ஆக்கி உடம்புடைய நாடி நரம்பு மண்டலம் முழுக்கையுமே ஒரு வகையான மன கிளர்ச்சிய, மன எழுச்சியை உண்டாக்கி விட்டுருது. அதையே சுத்தி சுத்தி அந்த நரம்பு கிளர்ச்சி அது சிந்திக்க டோபமைன் அதிகமாகுது. ஒரு வகையான மன கிளர்ச்சி, ஒரு மன எழுச்சி உண்டாகுது. அது அதிதீவிர மன வெறியாக மாறிடுது. திரும்ப 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 அந்த செயல் செய்வதையே மையமாக வைத்து அவன் சிந்திக்கிறதுனால ஒரு பரவச நிலை அடைகிறான். அதை குடிக்கிறதுக்கு முன்னாலேயே பரவச நிலை அடைஞ்சிடறான். குடிக்கிற செயல் செய்யறதுக்கு முன்னால குடிக்கணுன்ற செயலை சிந்திச்சு டோபமைனை நிறைய கிரியேட் பண்ணி அது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து உடம்புடைய நாடி நரம்பு எல்லாத்துலயும் பரவி அவன் ஒரு அதிதீவிர மன கிளர்ச்சி, ஒரு அப்சஷனுக்கு வந்துடுறான். திரும்ப திரும்ப அந்த செயல் செய்யறதையே, குடிக்கிற செயலோ அல்லது வேற எந்த செயல் அடிமையான செயலையோ செய்கிறதையே மையமாக வைத்து அவன் சிந்திப்பதாலேயே ஒரு பரவச நிலையை அடைகிறான். அந்த செயல் செய்வதை எதிர்த்து பேசும் மனிதர்களை விட்டு விலகுகின்றான். அந்த செயல் செய்ய ஊக்கம் தரும் மனிதர்களை மட்டுமே நண்பர்களாக மாற்றிக் கொள்கின்றான். இங்கதான் பிரச்சனையே உண்டாகுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கூடமானா, குடிக்கணும் அப்படின்ற சிந்தனை வந்த உடனேயே என்னுடைய அந்த நாடி நரம்பு மண்டலம் எல்லாம் ஒரு வகையான பரவச நிலை அடையுது. ஒரு மன கிளர்ச்சி, மன எழுச்சி, குடிச்சே தீரணும் அப்படின்ற மன வெறி உண்டாயிருது. அந்த மன வெறி உண்டானதுக்கு அப்புறமாக குடிக்கணும்ன்ற செயலை எதிர்த்து பேசுற யாரை கண்டாலும் அவனுக்கு எதிரியா தெரியுது. அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அது ஸ்பான்சரா இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கிய ஆத்மார்த்தமான நண்பனா இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலைக்கு ஓடுறான். அந்த செயல் செய்ய ஊக்கம் தரக்கூடிய நண்பர்ல, வா மச்சான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு குவார்டர் தானே அடிச்சுட்டு போலாம், நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவங்க கிட்ட வளப்பாட்டு குட்டி மாதிரி பின்னாலேயே ஓடிடுறான். ஓடாது. So this creates an uncontrollable craving and severely damages the other executive functions of the brain. இந்த மன எழுச்சி, மன கிளர்ச்சி, இந்த அப்சஷன், அதிதீவிர மன வெறி கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு போய் வேற மூளையோடைய எல்லா ஃபங்க்ஷனையும் நிறுத்திடு. அந்த ஒன்ன பத்தி மட்டுமே மேரி கோ ரவுண்ட் மாதிரி அதையே சுத்தி 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 சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். The brain is literally hijacked with an extraordinary power. அந்த அப்சஷனோட எக்ஸ்ட்ராடினரி பவரால அந்த மூளையை வந்து ஹைஜாக் பண்ணி போயிடுது. எங்கேயோ போக வேண்டிய இடத்துக்கு பதிலா வேற எந்த இடத்துக்கோ மூளை போயிடுச்சு. இன்னைக்கு என்னென்னமோ வேலை செய்ய வேண்டியிருக்குது. ஆனா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சாராய கடையில விட்டு குடிக்க வச்சுட்டு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆஃப் டோபமைன் உருவாக்கக்கூடிய அந்த பரவசம், அந்த விஷயம் தேவையே இல்லாம அதையே திருப்பி 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 செஞ்சிட்டு இருக்கிறான். இந்த உண்மை, இந்த மாபெரும் உண்மை, இந்த மேரி கோ ரவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில இன்னைக்கு சிந்தனையில வர்ணிக்கப்பட்டுள்ளது. மேரி கோ ரவுண்ட். திரும்ப திரும்ப அந்த டோபமைன் உருவாக்கக்கூடிய அந்த பரவச நிலையிலேயே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கான். வேற செயல் செய்யணும்ன்ற எண்ணமே வராது. ஏஏ மீட்டிங் வரணும்னு நினைச்சிட்டா உடனே ஏஏ மீட்டிங் வரணும், கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு, சிகரெட் குடிக்கணும்னு நினைச்சா சிகரெட் குடிக்கணும். எதை செய்யணும்னு ஒரு அடிக்டாக நினைக்கிறானோ அந்த செயலை செய்த சிந்தனையிலேயே பரவசம் அடைஞ்சிடறான். மேரி கோ ரவுண்ட். அதை சுத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். தெளிவாக இன்னைக்கு அது விளக்க சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தனையின் மையத்தின் செயல் அடிமையாக ஒரு செயல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மையம் கொண்ட பின் மூளையின் வேறு பல செயல்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. வேற எதுவுமே படிக்கணும்னா படிக்க தோணாது, வேலை செய்ய தோணாது, சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்க தோணாது. அந்த சிந்தனையில அடிக்டிவ் தாட் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமாக அந்த அடிக்டிவ் தாட்டை செயல்படுத்துறத தவிர வேற எது செய்யவும் மனுஷ மூளை யோசிக்கிறதே கிடையாது. இப்போ இந்த நிலை வந்து நான் இருந்த நிலைங்கிறது நல்லா தெரியுது. இந்த நிலை நரக வேதனையை உண்டாக்குது.
இந்த நிலை நரக வேதனை உண்டாக்குதுன்றது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அந்த செயல் செய்ய வேண்டும் என்று சதா சர்வ காலமும் சிந்திப்பது அந்த மூளையில அந்த டோபமைனை உருவாக்குறது. உருவாக்கின உடனே அது உடலுடைய நரம்பியல் மண்டலம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றாங்க, நரம்பியல் மண்டலம் முழுவதும் பரவி குடிக்கும் முன்னரே குடித்த பின் உருவாகக்கூடிய பரவசத்தை முதல்ல உருவாக்கிருக்கு. குடிக்கிறதுக்கு முன்னாலேயே அப்படி அந்த பரவசம் தான் அப்சஷன். வெறி புரிஞ்ச மாதிரி அதையே யோசிக்கிறது. நான் நிறைய நண்பர்கள்ட்ட பார்த்துக்கிறேன். ஒரு நண்பர் சொல்றாரு, அவருக்கு கோவா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பணத்தை அவரால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ஒரு கன்வென்ஷனுக்கு போனோம்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவாகுது. கூட ஒரு 4000 ரூபாய் இருந்தா, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால்தான் போக முடியும். அவருடைய ஒரு நாளைய சம்பளமே 500 ரூபாய். ஏற்கனவே 2-3 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. ஆனா ஒரு நண்பர் சொல்றாரு, கோவாவுக்கு போயிட்டா அங்க எக்ஸலண்டான ஷேரிங் கிடைக்கும், பீச்ல எல்லாரும் அரகுற ஆடையில் உள்ள பெண்களை பார்க்கலாம் அப்படின்னு உடனே ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல அவருக்கு உடம்பு முழுக்க அந்த டோபமைன் பரவிடுது. கோவா போகணும், கோவா போகணும், கோவா போகணும், கோவா போகணும்னே சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப பொண்டாட்டி கூட சண்டை, கூட சண்டை, எல்லாத்து கூட சண்டை. இது வேண்டாம் சொல்ற எங்க ஸ்பான்சர் கூட சண்டை, இது வேணும் சொல்றவங்க சொரிஞ்சு விடுற நண்பர்களோட சேர்ந்துட்டு கடைசியில 10,000 ரூபாய் மீட்டர் வச்சு கடனை வாங்கிட்டு அங்க போயிட்டு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளோட சண்டை போட்டு நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு கூட தெரியாம நரகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏஏ தலைமையில இணையும் வரை இந்த மெரி கோரவுண்ட்ல இருந்து விடுபட எனக்கு முடியவே இல்லை. In AA fellowship, I get off from that merry-go-round by learning to stay sober. மன தெளிவோட சிந்திக்க ஆரம்பிச்சதுனால, இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படை செயல் திட்டத்தை குறிச்சு தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சதுனால அடிக்டிவ் பிஹேவியர்ல இருந்து வெளிவர என்னால முடிஞ்சது. The rewired addictional brain needs time and experiences that will rewire it again. திரும்ப 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 செயல் அடிமையாக வாழ்ந்த அடிமட்டத்துல அசிங்கப்பட்ட அனுபவத்தை கேட்க 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 இன்னைக்கு அந்த அடிமட்ட நிலையில இருந்து உயர்ந்து எழுந்து ஒருத்தன் கம்பீரமா நின்று பகிர்ந்து கொள்வதை கேட்கிறப்ப, அந்த ஹெல்த்தியான லவ்விங்கான ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைல கேட்கிற நேரத்துல எனக்கு அந்த மெரி கௌரவம்ல இருந்து வெளியே இறங்கி வர்றது கொஞ்சம் 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 கொஞ்சமா சாத்தியப்பட ஆரம்பிக்குது. The rewiring becomes possible when we continue the insights of medical science and spiritual practices. இந்த 2 வேணும். ஏன்னா உடல் அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன்னு வைங்களேன், உடல் அளவுல மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சைகள் நான் எடுத்துக்கொள்ளணும். எனக்கு சிராசிஸ் ஆஃப் த லிவர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் மெடிக்கல் டாக்டர் போய் தான் பார்க்கணும். மெடிக்கல் டாக்டர் மட்டும் பத்தாது, ஏஏ தோழமைக்கும் வரணும். இது 2 தண்டவாளம் மாதிரி. ரயில் அதுக்கு மேல ஓட முடியும். செயல் அடிமைத்தனமான செயல்கள் செய்வதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த என்னுடைய சராசரி குடிநோயாளியின் மனம் ஏஏ தோழமைக்கு வந்தவுடன் என்ன பண்ணுது? அன்பு, பரிவு, ஆரோக்கியமான வாழ்க்கை, இது குறிச்சு சிந்திக்கிற சிந்தனைகளை வளர்த்து கொள்ள ஆரம்பிக்குது. மருத்துவ விஞ்ஞானம் கூறுவதையே எளிமையாக ஆன்மீக மொழியில ஏஏ தோழமை எனக்கு புரியுது. எதை மெடிக்கல் சயின்ஸ்ல டாக்டர்கள் எல்லாருமே இந்த டோபமைன்னு எனக்கு புரியாத பாஷையில சொன்ன அதே வார்த்தைகளை ஏஏ தோழமை இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்துல எளிமையான வார்த்தைகள் தான், மிக மிக எளிமையான வார்த்தைகள் எனக்கு சொல்லிச்சு. ஏஏ தோழமையின் கருத்துக்கள் மனதில் மையம் கொள்ளும் போது ஏஏ தோழமையின் கருத்துக்களை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிக்க எனக்கு பல மாத காலம் ஆணுச்சு. அவங்க சொல்றாங்க, the rewired additional brain needs time and experience that will rewire it again. That takes ரொம்ப சில நேரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், மாசக்கணக்காகணும். There are no quick fixes. உடனே நாளைக்கே சரியாக்கிறது. இன்னைக்கு சில நண்பர்கள் சொன்ன மாதிரி காய்ச்சல் அடிக்குது, ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டா பாராசெட்டமால இன்ஜெக்ஷனாக உடம்புக்குள்ள செலுத்திட்டா உடனே காய்ச்சல் போயிடும். அந்த மாதிரி போகவே போகாது. There are no quick fixes to the complicated behavior of an addicted person. இந்த அடிக்டட் பிரெயின்
இந்த அடிக்டட் பிரெயின் மாதிரி மேரி கோ ரவுண்ட் போறத முதல் நாள்லயே ஆரம்பிச்சது. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ஒரு மோசமான நரகத்துக்குள்ளார கொண்டாந்து வந்து சிக்கிக்கிறதுக்கு. ஒரே நாள்ல அது மாறிடாது. Working the 12 steps over months and years allows the brain to get out of the addictive thinking pattern. The addictive thinking pattern of the brain வந்து சிந்திச்சதே திரும்ப 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 அதே சிந்திச்சே இருக்குது. குடிக்கல, ஆனா குடிக்கலன்னாலும் கூட ஏதாச்சும் வேற ஒரு செயல் செய்யறதை பத்தி யோசிச்சுட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறேன், எப்படி கேம்பிளிங் ஆடி பணம் சம்பாதிச்சிடலாமா, இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சிடலாமா, இந்த ஸ்பான்சர் விட்டுட்டு அந்த ஸ்பான்சருக்கு போய் சம்பாதிச்சுக்கலாமா, இந்த ஸ்பான்சர் சரியா சொல்லிட்டார்ல அவரு, நீ சரியா புரிஞ்சுக்கல. உன்னுடைய பிரெயின் வந்து அடிக்டிவா ஒரு மேரி கோரை வந்து அதையே சிந்திக்கிட்டே இருக்குது, அதை மாத்தி அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கவே தெரியல. ஒரு நாள் ராத்திரியில இது நடக்காது. எனக்கு ஒரு நாள் ராத்திரியில எதுவுமே சரியாகல. ஏஏ தோழமைக்கு பல நாள் வந்து போயிட்டு இருந்தப்ப எல்லாம் என்னடா இது எல்லாம் அப்படியே இருக்குது, ஒண்ணுமே மாறலையே அப்படின்னு தோணுச்சுது. ஆனா தொடர்ந்து ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகளுடைய மீட்புடைய செயல் திட்டத்தை ஏஏ தோழமையின் ஆதரவோட செயல்படுத்தியதன் மூலமாக மூளையில் சிந்தனை மாற்றம் நிகழ ஆரம்பித்தது. அதாவது இந்த இடத்துல அவங்க எழுதுறாங்க வித் தி ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் த ஃபெலோஷிப் அப்படின்னு எழுதுறாங்க. வித் தி ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்பான்சர்னு சொல்லலாம். வித் தி ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ஏஏ ஃபெலோஷிப் என்னுடைய மூளையின் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அந்த மாற ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே நான் செய்த இந்த பிரார்த்தனை தியானத்தால என்னுடைய தனி மனித வாழ்க்கையில ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்ததால, மீட்டிங் வந்ததாலன்னு சொல்லல, கான்செப்ட பேசினதால சொல்லல, காலையில எழுந்த உடனேயே எனக்குன்னு உருவாக்கி வச்சிருந்த புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக செஞ்சதால மனதின் சிந்தனைகள் செயல் அடிமையாக சிந்திக்கிறதுல இருந்து மாற ஆரம்பிச்சுது. இது என்னிடம் உயர்ந்த சக்தி என்னில் கொண்டு வந்த ஒரு மாற்றம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ரியலாக வித்தியாசமான சிந்தனை. I pray to my higher power every morning to help me to keep me sober, and I get stronger and stronger from that power to do what I could have never do with my own strength. இது என்னுடைய சொந்த சக்தியால என்னுடைய ஸ்பான்சர்ட்ட போய் உட்கார்ந்து பக்கம் பக்கமா எழுதி பக்கம் பக்கமா எதையோ பண்ணி நிறைய பேர் எனக்கு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க, அதையெல்லாம் செஞ்சதால இல்ல. காலையில எழுந்த உடனே எனக்குன்னு உருவாக்கி வச்சிருக்கிற புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த சொல்லற சும்மா உட்கார்ந்து செயலை விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக செஞ்சப்ப மனதின் சிந்தனைகள் ஒரு மேரி கௌரான் போறதுல இருந்து விடுபட ஆரம்பிச்சுது அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றாரு. ஹையர் பவர் எவ்ரி மார்னிங். காலையில எழுந்திருந்த உடனே ஸ்பான்சரை கூப்பிட்டு இன்னைக்கு டோல்கேட்ல பிரஷ் பண்ணுவா அல்லது க்ளோஸ்அப்ல பிரஷ் பண்ணுவான்னு கேட்கறதால இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே உனக்குன்னு உருவாக்கி வச்சிருக்கிற புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னுடைய அந்த மேரி கோரான் சிந்தனைகள் மாற ஆரம்பிச்சுது. இத என்னால என்னுடைய மனித சக்தியால செஞ்சிருக்கவே முடியாது. மனித சக்தியால என்னால கூட்டத்துக்கு கூட்டம் ஓட முடியும், ஸ்பான்சர் தாவ முடியும், குரங்கு மாதிரிதான் வேலை பார்த்துட்டு இருக்க முடியும். இதத்தான் இன்னைக்கு கேள்வியா கேட்கிறாங்க. am I off the merry-go-round of addiction for my own goodness? என்னுடைய சொந்த நன்மைக்காக என்னுடைய மண்டைக்குள்ளார ஓடுற அந்த சிந்தனை சுழற்சியில இருந்து நான் விடுபட்டுட்டேனா? எப்ப பார்த்தாலும் சரிதான். நான் என்ன அந்த சரண்டர்ன்ற வார்த்தையை செய்யறதே கிடையாது, சரண்டர்ன்ற வார்த்தையை செயல்படுத்துறதே கிடையாது. என்னுடைய மனித சக்தியால இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா அப்படின்னே போயிட்டு இருக்கு. சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சக்தியே கிடைக்கும் அப்படின்ற கருத்தை எனக்கு புரியல. அந்த சரண்டர் பண்றது அன்றாடம் காலையில நான் தான் செய்யணும், எனக்காக ஸ்பான்சர் செய்ய முடியாது அப்படின்றது ரொம்ப காலமா புரியல. எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? எனக்கு பச்சை நான் தானே சாப்பிடணும். எனக்கு நோய்வாய் வந்தா நோய்வாய்ப்பட்டா எங்கேயாவது வலிச்சுதானா நான் தானே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். ஏன் உடம்பு மெலியணும்னு நான் தானே டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். எனக்காண்டி காசு கொடுத்து இன்னொருத்தன நடக்குதுன்னா அவன் உடம்பு தான் மெலியும்.
அவன் ஆஃப் தி மேரி கோ ரவுண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஃபார் மை ஓன் குட்னஸ். அந்த இன்னமும் அடிக்டிவ் திங்கிங் பேட்டர்ன் உனக்குள்ளார இருக்குதா? அடிக்டிவ் திங்கிங் பேட்டர்ன் இன்னும் இருந்துருக்கா? யோசிச்சு உனக்கு நீயே பதில் சொல்லிக்கோ. உடம்புல அந்த ஒரு செயல் அடிமைத்தனமான ஒரு செயல் செய்யணும் அப்படின்றப்ப இன்னமும் அதே மாதிரி ஒரு டோபமைனால அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால உனக்குள்ளார ஒரு பரவச நிலையை அடைஞ்சு அந்த செயல் செய்யறத மீட்டிங் வர்றது கூட ஒரு அடிக்டிவா செஞ்சுட்டு இருக்கியா? யோசிச்சு பதில் சொல்லு. இதை தொடர்ந்து சப்போஸ் இன்னமும் மேரி கௌரவன் போயிட்டு இருக்கேன்னா, இன்னமும் நான் சரியான வகையில மாற்றம் அடையலைன்னா தியான பகுதிக்கு வா. என் உடலின் 5 புலன்களும் என் மனதின் 6வது புலனும் எனக்குள் அருவமாக இருந்து என்னை இறையறு பேராற்றலை உணர எனக்கு வழங்கப்பட்ட கருவிகள் மட்டுமே. சிந்தனைய இந்த பாயிண்ட்ல குவிச்சு சிந்திச்சு பாரு. எனக்கு எதுக்கு ஆண்டவன் 5 புலன்களும் 6வது புலனாகிய மனசும் கொடுத்துக்கிறாரு? அது கடவுளை உணர்றதற்காக. அப்படியே பரவச நிலையில பரவசப்பட்டு சிந்தனையே சிந்திச்சதையே திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டு, பேசுனதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு, செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு ஒரு அடிக்டாக நரகத்துல வாழ்றதுக்காக இல்ல. எனக்கு இறைவன் 5 புலன்களையும் 6வது புலனாகிய மனசையும் எனக்கு கொடுத்திருக்க காரணம், எனக்குள் அருவமாக எனக்குள் மறைவாக இருந்து என்னை இயக்கக்கூடிய இறையரு பேராற்றலை உணர்வதற்காக எனக்கு வழங்கப்பட்ட கருவிகள் மட்டுமே. என்னுடைய புலன்கள் தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகள். இந்த கருவிகளை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. இதை பத்தி ஆழமா யோசிப்பாரு. இதை வச்சு எப்ப பார்த்தாலும் உடம்புல ஒரு டோபமைனை உருவாக்கி அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி நரம்பு மண்டலம் முழுக்க பரவச நிலையிலேயே எந்த நேரத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்கணும். எப்பவுமே பரவச பேச்சு பேசிட்டே இருக்கணும். எப்பவுமே டாபிக் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கணும். மண்டைக்குள்ளார அதே ஓடிக்கிட்டே இருக்கா? இன்னும் யோசிச்சு பாரு. இந்த உண்மையில கவனத்தை குறித்து சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. ஐ ஆம் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் இன்னைக்கு தியானத்துடைய வார்த்தை. ஐ ஆம் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் நாட் மைண்ட் டு டிசைட் how or when I should act. The good orderly direction of my creator plans everything. அப்ப என்னுடைய கருவிகள் 5 புலன்கள் என்ற கருவி, 6வது புலனாகிய மனம் என்ற கருவி இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை செயல்படுத்துவதற்காக மட்டுமே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. எப்பவுமே பரவச நிலையில வாழ்றதுக்காக கொடுக்கப்படல. எம்ப்ரேஸ் ஹியூமிலிட்டி. பணிவினை அரவணைக்குள். பணிவு என்பது மனசாட்சி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து நடக்கிறதுக்கு தான் பணிவு. மனசாட்சி சரின்னு சொல்ற செயலை செய்யறதும், மனசாட்சி தவறுன்னு சுட்டி காட்டுற செயலை செய்யாம இருக்கிறது தான் பணிவு. மனசாட்சி உறுத்துற செயலை செய்யாம இருக்கிறது பணிவு. மனசாட்சி சரின்னு சொல்ற செயலை செய்யறது பணிவு. காலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு எழும்பி 5 நிமிஷம் புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரின்னு மனசாட்சி சொன்னா செய்ய. வேலைக்கு சரியான நேரத்துக்கு போகணும், சரியான நேரத்துக்கு வரணும், சம்பாதிச்ச பணத்தை பொண்டாட்டிட்டு கொண்டாந்து கொடுக்கணும், நான் பெத்து போட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் என்னுடைய கடமை அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. அந்த மனசாட்சி சொல்ற சொல்லுக்கு பணிவு நடக்கிறதுக்கு தான் பணிவு. எம்ப்ரேஸ் ஹியூமிலிட்டி. உன்னுடைய 5 புலன்களும் பணிவோடு செயல்படுவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறன. கண்டதையும் பார்க்காத, கண்டதையும் கேட்காத, கண்டதையும் திங்காத, எப்பவுமே நல்ல விஷயங்களை சிந்திச்சு முயற்சி பண்ணு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அது இல்லாததாலதானே அந்த மேரி கோ ரவுண்டுக்கு நீ போற. ஃபோக்கஸ் ஃப்ரம் அடிக்ஷன் டு டிவைன் வில். 3வது ஸ்டெப்ல நம்ம சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் சதா சர்வ காலமும் என்ன செயல் செய்யலாம், அடிக்டிவா செய்யலாம்னு சிந்திக்கிறத விட்டுட்டு நீ இறைவன் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை செயல்படுத்துவதை பத்தி யோசிப்பாரு. பெர்ஃபார்ம் ஆக்ஷன் அஸ் அன் ஆஃபரிங். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. எந்த செயல் செய்தாலும் அதை கடவுளுக்கு காணிக்கையாக செய். தான் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் ஒவ்வொரு செயலையும் செய்யும். ரெகக்னைஸ் த டிவைன் இன் அதர்ஸ். நான் எப்படி இறைவனால இயக்கப்படுகின்றேனோ
அதே மாதிரி என் முன்னால் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும், ஏன் கல்லு, மரம், காற்று எல்லாம் கூட இறைவனால இயக்கப்படுகின்றது அப்படின்றத புரிந்து கொள்றது. All that hinders my spiritual activity are to be eliminated. எது எது தடையாக இருக்கிறதோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணணும். இல்லாட்டி போனா மேரி கௌரவம்ல இருந்து அந்த நரகத்திற்கு வெளியே வர முடியாது. இந்த செயல் செய்வதற்காக I can depend on the good orderly direction of God. For all strength I need to keep myself fit so that I can be used as a channel for the Spirit of God to flow through me. சுகபோக சிந்தனை சுழற்சியிலிருந்து நான் விடுபடாவிட்டால், சுகபோக சிந்தனை சுழற்சியிலிருந்து நான் விடுபடாவிட்டால் எந்த வகையான ஆன்மீக முன்னேற்றத்தையும் என்னால காண முடியாது. அந்த மேரி கோரம்லயே போயிட்டே இருப்பேன். எங்கடா பேசுறது, எவனடா ஸ்பான்சர் பண்றது, எவன் தலையை போட்டு அரைக்கிறது, எவனுக்கு ஸ்பான்சரா கேட்கறது, எங்க போறது. செயல் அடிமையாக செயல் செய்யறத பார்த்துட்டு இருந்தா சுகபோக சிந்தனை சுழற்சியில புரிஞ்சு விடக்கூடிய சிந்தனை சுழற்சியில இருந்து நான் விடுபடாவிட்டால் எந்த வகையான ஆன்மீக முன்னேற்றத்தையும் என்னால காண முடியாது. எப்ப பார்த்தாலும் செயல் அடிமைத்தனமான செயல்கள் குறித்த சிந்தனைகள் என் மனதை ஆக்கிரமிக்கின்றன. இந்த சிந்தனை சுழற்சியில சுழன்று வாழ்கின்றேன். இந்த சுழற்சி வாழ்க்கையை நரகமாக்குகின்றது என்று உணர்ந்து இன்னைக்கு செயல் அடிமைத்தனமான சிந்தனை சுழற்சியிலிருந்து வெளியேறியாக வேண்டும். இதற்கு தேவைப்படக்கூடிய சக்தியை நான் கடவுள்கிட்ட இருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எங்க இருந்து மனுஷ சக்தி உதவவே உதவாது. இதற்கு தேவைப்படும் சக்திக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் இறையர் பேராற்றலை சார்ந்து என்னால வாழ முடியும். என்னை அவர் தனது ஆற்றலை இந்த உலகிற்கு எடுத்து செல்லும் கருவியாக பயன்படுத்தணும். ஆற்றல் உன்னுடைய தன்னலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே சிந்திக்கிட்டு இல்லைன்னா நரகம் தான் கிடைக்கும் உனக்கு. அவருடைய ஆற்றலை உணர்ந்து அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த கருவியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக நீ மாறுறப்ப எல்லாமே நடக்கும். I pray that my selfishness may not hinder my progress in spiritual matters. என்னுடைய தன்னலமும் தன்முனைப்பும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காதவாறு என்னை பார்த்துக்கணும். ஐயா காப்பாத்து அப்படின்னு ஆண்டவன் பிரேயர் பண்றேன். I pray that I may be a good instrument of God's work. இறைவனுடைய செயலை செய்வதற்கு கருவியாக நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவா உன்னை வேண்டிக்கிறேன். You be therefore an instrument of divine will. You be an instrument of divine will. பகவத் கீதால சாப்டர் 11 verse number 33. You be therefore an instrument of divine will with an attitude of thy will be done. இது பைபிள்ல மட்டும் இல்ல, பகவத்கீதையில எழுதியிருக்கு. You be therefore an instrument of divine will with an attitude of thy will be done. Bhagavad Gita chapter 11 verse 33. Oh Arjuna, be a mere instrument of my will. அவர் அர்ஜுனனுக்கு அந்த சாப்டர் 11 verse 33 சொல்றாரு, அர்ஜுனா நீ என்னுடைய ஆணைகளை நிறைவேற்றும் கருவியாக மட்டுமே இரு. உடலும் மனமும் மனசாட்சியும் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நிறைவேற்ற வேண்டிய கருவிகள் மட்டுமே. கருவியாக இரு, ஒரு கருவியாக இரு. ரொம்ப ஒரு அழகான அற்புதமான சிந்தனை. ஆனா நான் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மேரி கோரம்லே இருந்துட்டு இருக்கேன். ஒரு செயல் அடிமையாக ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள வந்த உடனே மூளையில ஒரு டோபமைன் சுரக்க ஆரம்பிக்குது. அது உடம்புடைய நாடி நரம்பு முழுக்க அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக அந்த செயல் செய்யணும்ன்ற பரவசத்திலே இருக்கேன். ஒரு 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 உண்மையிலே நானும் அந்த பரவசத்தை உணர்ந்திருக்கேன். யாராச்சும் ஒருத்தங்க டாபிக் மீட்டிங்ஸ் கூப்பிட்டாங்கன்னா போதும், ராத்திரிங்கிறதுக்கு உடனே உடம்பெல்லாம் பரவசமாயிடும். என்ன பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நான் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்படுறேன், ஒரு வேலைக்காரனாக ஒரு ட்ரஸ்டட் சர்வெண்டாக இருக்கிறேன் அப்படின்ற கருத்துல எனக்கு ஞாபகத்துக்கே வராது. உடனே ஒரு பரவசம். அந்த பரவசத்தால நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு கூட தெரியாம பரவசப்பட்டு இருக்கிறது. ஓ அர்ஜுனா, be a mere instrument. Be a mere instrument to do God's will. அவ்வளவுதான். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நிறைவேற்றும் கருவிகளாக என்னுடைய உடம்பு மனசு இருக்கணும்.
என்னுடைய உடம்பு மனசும், அந்த உடல்ல உள்ள 5 புலன்களும், மனம் என்ற 6வது புலனும் இறைவனுடைய விருப்பத்தின்படி செயல்படுவதற்கான கருவிகள் மட்டுமே. என்னுடைய மனம் போன போக்குல செயல்படுவதற்கான அந்த பரவசத்திலேயே வாழ்றது, போதையிலேயே வாழ்றது, அந்த போதையிலேயே மெரிகோரவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக ஆண்டவன் எனக்கு இந்த புலன்களை கொடுக்கல, இந்த உடலை கொடுக்கல, இந்த மனசை கொடுக்கல அப்படின்ற கருத்து தெளிவாக தெரியுது. ஸ்டாப் கோயிங் எ மெரிகோரவுண்ட் ட்ரிப், அந்த அடிக்டிவ் திங்கிங் ட்ரிப். இந்த ட்ரிப் இந்த உடனே ஒரு பரவசம் வந்துருக்கு. நோயாளிக்கு மட்டும் குடிக்கணும்ன்ற சிந்தனை வந்த உடனே பரவசம் அடைஞ்சிருவான். அந்த செயல் செய்யணும் அப்படின்றதுக்காக இத நான் ஏஎம்எம்ல நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கிறேன். அப்படியே மீட்டிங்ல வந்து உட்கார்ந்த உடனேயே ஷேரிங் பண்ணணும்ன்றத பத்தி தான் நினைச்சுட்டே இருப்பானே ஒழிஞ்சு ஷேரிங் கேட்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. நான் எனக்குள்ளார இன்னைக்கு இந்த கருத்தை படிச்சேன், அல்ல வேற எங்கேயோ இந்த மீட்டிங்ல இந்த கருத்தை கேட்டேன், இதை பகிர்ந்துடணும் அப்படின்னு ஒரு அடிக்டிவா திங்க் பண்றப்ப உடம்புல ஒரு பரவச நிலை வர்ற நேரத்துல காது மூக்கு எல்லாம் அடப்பட்டு போயிடும், ஒண்ணுமே தெரியாது. அந்த பரவச நிலையில உடம்புல அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கொண்டு போகக்கூடிய அந்த பரவச நிலையில மட்டுமே வாழ்ந்து ஒரு கிறுக்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஒரு கிறுக்க மாதிரி வாழ்றதுக்காக நான் கடவுளால படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு 5 புலன்கள் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. You be therefore an instrument of divine will with an attitude of thy will be done. Bhagavad Gita chapter 11 verse 33. ஒரு தடவை படிச்சு பாருங்க. Thy will be done. எல்லா மதமும் அதைத்தான் சொல்லுது. எல்லா மதம் என்னுடைய உடம்பும் மனதும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகள், என்னுடைய உடல் சுகத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகள் இல்ல அப்படின்ற கருத்தை மிக ஆழமாக அழுத்தமாக சொல்லிப்பாங்க. நான் புரிந்து கொள்றேன். இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கடன் சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம். Thank you very much. Thank you very much. Over to you, Vimal Kumar. Thank you so much.